காலேஜ் முடிச்சு இனியா வீட்டுக்கு போகாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டான்ஸ் பார்ட்டிக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து பயந்துக்கிட்டு வேண்டாம் இந்த இடமே சரியில்லைன்னு உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலான்னு ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு உள்ளே போயிடுவாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஜோடி ஜோடியாக டான்ஸ் ஆடுறதுக்காக ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு இனியாவை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போய் டான்ஸ் ஆட வைப்பாங்க. அப்போவும் வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, எடுக்கவே மாட்டாங்க இனியா. அப்புறம் நான் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பேன், மற்றதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு இனியா வந்து டான்ஸ் ஆடிட்டே ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறது டான்ஸ் சவுண்டில் கேட்காது. அப்போ வந்து சீனியர் ஒருத்தர் வந்து இனியாவை வந்து கிண்டல் பண்ணி பேசினதுனால ஜூனியர் வந்து ஒரு பையன் வந்து நீங்கள் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சண்டை வந்துடும். ரொம்ப பிரச்சனையானதுனால அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் எப்படி நீங்கள்லாம் பெரிய பசங்க சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து இப்படி வந்துட்டுருக்குறீங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க திட்டி இனியாவையும் சேர்த்து வெளியில் இழுத்துட்டு போவாங்க. நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு இனியா கத்துற மாதிரி காட்டுறேன். போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. இப்படி தான் ப்ரமோ போட்டிருக்காங்க. இனியாவை வந்து போலீஸ் வந்து இழுத்துட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு.